அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, பல தலைப்புகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் திருமறை குர்ஆனுடைய வசனங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். சத்தியங்கள் என்ற இந்த தலைப்பில் கணவன் மனைவி மீது உண்மையோ பழியோ போட்டு அவர்கள் பெறுவதற்குரிய வழியாக லியான் என்று சொல்லக்கூடிய அத்தகைய ஒரு சத்தியம். அது சம்பந்தமாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு தாபி வந்து கேட்கின்றார்கள், பரஸ்பரம் சாப அழைப்பு பிரமாணம் செய்து கொண்ட தம்பதியர் பிரித்து வைக்கப்படுவார்களா என்று கேட்டேன். அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், ஆம், அவர்கள் லியான் செய்த பிறகு பிரித்து வைக்கப்படுவார்கள். இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முதலில் கேட்டவர் என்ன மனிதரின் புதல்வர், என்ன மனிதர் ஆவார்? அவர், அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் ஒருவர் தம் மனைவி அந்நிய ஆடவனுடன் மானக்கேடான செயலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை கண்டால் என்ன செய்ய வேண்டும்? அதை அவர் வெளியே சொன்னால் ஒரு பெரிய விஷயத்தை சொன்னவராகி விடுவார். மௌனமாக இருந்தாலும் அதை போன்ற ஒரு விஷயத்தில் மௌனமாக இருந்தவராகி விடுவாரே என்று கேட்டார். அதற்கு பதில் ஏதும் சொல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அதன் பின்னர் அவர் கேட்டது போன்றே ஒரு நிகழ்ச்சி நடந்தபோது அவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நான் எதை பற்றி தங்களிடம் கேட்டேனோ அதன் மூலம் நானே சோதிக்கப்பட்டுள்ளேன் என்று கூறினார். அப்போது வலிவும் மாண்புமிக்க அல்லாஹ் தம்மை தவிர வேறு சாட்சிகள் இல்லாத நிலையில் தம் மனைவியர் மீது பழி சுமத்துவோர் தாம் உண்மையாளர் என்று அல்லாஹ்வின் மீது 4 தடவை சத்தியம் செய்து சாட்சியம் அளிக்க வேண்டும் என்று தொடங்கி, தன் மீது அல்லாஹ்வின் கோபம் ஏற்படட்டும் என்று 5வதாக கூறுவாள் என்ற 24வது அத்தியாயத்தின் 6 முதல் 9 வசனங்கள். இந்த 4 வசனங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளினான். அவற்றை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு ஓதி காட்டி அவருக்கு அறிவுரை கூறினார்கள். அல்லாஹ்வின் தண்டனைகளை நினைவூட்டினார்கள். இம்மையின் தண்டனை மறுமையின் தண்டனையை விட மிக எளிதானதாகும் என்றும் தெரிவித்தார்கள். அதற்கு அந்த மனிதர், இல்லை, தங்களை சத்திய மார்க்கத்துடன் அனுப்பியவன் மீது ஆணையாக நான் அவள் மீது பொய்யான குற்றச்சாட்டை சொல்லவில்லை என்றார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பெண்ணை அழைத்து அவளுக்கு அறிவுரை கூறினார்கள். அல்லாஹ்வின் தண்டனையை நினைவூட்டினார்கள். இம்மையின் தண்டனை மறுமையின் தண்டனையை விட மிக எளிதானதாகும் என்றும் தெரிவித்தார்கள். அதற்கு அப்பெண், இல்லை, தங்களை சத்தியத்துடன் அனுப்பியவன் மீது ஆணையாக அவர் பொய்யர் என்று கூறினார். எனவே முதலில் அந்த ஆணிடமிருந்து சாப அழைப்பு பிரமாணத்தை நபி அவர்கள் ஆரம்பித்தார்கள். அவர் தமது குற்றச்சாட்டில் தாம் உண்மையாளர் என அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு 4 முறை உறுதிமொழிந்தார். 5வது முறையில் தனது குற்றச்சாட்டில் தான் பொய்யராக இருந்தால் அல்லாஹ்வின் சாபம் என் மீது உண்டாகட்டும் என்று அவர் கூறினார். 2வதாக அந்த பெண்ணை அழைத்தார்கள். அவள் தன் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டை மறுக்கும் வகையில் அவர் பொய்யர் ஆவார் என 4 முறை அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு உறுதிமொழிந்தாள். 5வதாக அவர் தம் குற்றச்சாட்டில் உண்மையாளராக இருந்தால் என் மீது அல்லாஹ்வின் கோபம் உண்டாகட்டும் என்று அவள் கூறினார். பிறகு இருவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து வைத்தார். இச்செய்தி சஹீஹுல் முஸ்லிமிலே 2988வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்த அந்த திருமறை குர்ஆன் வசனம், வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும் வலம் யகுல்லஹும் ஷுஹதாஉ இல்லா அன்ஃபுஸுஹும் ஃபஷஹாதத்து அஹதிஹிம் அர்பஉ ஷஹாதாத்தின் பில்லாஹி இன்னஹு லமினஸ் ஸாதிகீன். எவர்கள் தம் மனைவிமார்களை அவதூறு கூறி
அதை நிரூபிக்க தங்களை அன்றி அவர்களிடம் வேறு சாட்சிகள் இல்லாமல் இருந்தால் அவன் நிச்சயமாக தாம் உண்மையை கூறுவதாக அல்லாஹ்வின் மீது 4 முறை சத்தியம் செய்து கூறி 5வது முறை இதில் தான் பொய் சொல்வதாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹுடைய சாபம் தன் மீது உண்டாகட்டும் என்றும் அவன் கூற வேண்டும். இன்னும் அவனுடைய மனைவி குற்றத்தை மறுத்து தன் மீதுள்ள தண்டனையை விளக்க நிச்சயமாக அவன் பொய்யர்களில் நின்றும் உள்ளவனாவான் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து 4 முறை கூறி 5வது முறை அவன் உண்மையாளர்களில் உள்ளவனானால் நிச்சயமாக அல்லாஹுடைய கோபம் தன் மீது உண்டாவதாக என்றும் அவள் கூற வேண்டும் என்ற 24வது அத்தியாயத்தின் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்கள் இறக்க உள்ளப்பட்டது. சாப பிரமாணம் என்று சொல்லக்கூடிய லியான் என்ற இந்த சத்திய பிரமாணம் தம்பதிகளை பிரித்துவிடும். இருவரில் ஒருவர் தான் உண்மை சொல்கிறார், மற்றொருவர் பொய் சொல்கிறார். ஆனால் அதே நேரத்திலே அல்லாஹுக்கு பயந்து அவர்கள் பொய் சொல்லக்கூடாது, உலகிலேயே தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மறுமையிலே தண்டனை கடுமையானது என்று அறிவுறுத்தி இருந்தும் அவர்கள் இத்தகைய லியான் என்ற சத்தியத்தை இருவரும் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் வரும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.